ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இங்கிலீஷ் வியூ சேனலில் டெய்லி 20 எம்சிக்கு வந்து பிஜிடிஆர்ஃபிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் க்யூஸ் மாதிரி அட்டன் பண்ணலாம், மியூட் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா குப்லா கான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து ஓட் டு நைட்டிங்கிள் படிச்சிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விச் பிளஸர் டோம் டிட் குப்லா கான் டிக்ரீஸ் ஹிஸ் பேலஸ்? ஸோ எந்த பிளேஸில் வந்து அந்த டோம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜனாடு, எல்டோரடா, வால்ஹல்லா, அட்லாண்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஜனாடு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ ஜனாடு. செகண்ட் ஒன், வாட் சரௌண்டட் த டூம் தட் குப்லா கான் டிக்ரீடு? ஸோ எது வந்து டூமை சரௌண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குப்லா கான் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன், சன்னி கார்டன்ஸ், வால்ஸ் அண்ட் டவர்ஸ், எ ஃபவுண்டைன் அண்ட் ஸ்ட்ரீம். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி வால்ஸ் அண்ட் டவர்ஸ். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. தேர்ட் ஒன், த ஸ்கேட் ரிவர் ஆல்ஃப் ரேன் த்ரோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்கேட் ரிவர்னா என்னது? புனித நதி. ஸோ ஆல்ஃபில் எங்கே வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மவுண்டைன் பாஸ், ஏ டார்க் வேலி, கேவ்ரன் மெசர்லெஸ் டூ மேன், கோல்டன் சாண்ட்ஸ். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா தேர்ட் ஒன்று ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கேவரன்ஸ் மெசர்லெஸ் டூ மேன். எந்த மனுஷனாலையும் என்ன பண்ணக்கூடாது, அந்த இதை வந்து குகையை வந்து மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸோ ஃபோர்த் ஒன், வாட் நேச்சுரல் ஈவெண்ட் டஸ் ஹால்ட்ரிச் டிஸ்கிரைப் இன் த மிடில் ஆஃப் த போயம்? என்ன நேச்சுரல் ஈவெண்ட் வந்து மிடில் ஆஃப் த போயமில் வரும்னு சொல்லி ஹால்ட்ரிச் வந்து சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எர்த்குவேக், எ வால்கனிக் எரப்ஷன், எ ஃபவுண்டைன் பர்ஸ்டிங் ஸ்டோம். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, எ ஃபவுண்டைன் பர்ஸ்டிங். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன், த போயம் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் அஸ்? இந்த போயம் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் சி தான், எ பொயட்டிக் ஃப்ராக்மெண்ட். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஃப்ராக்மெண்ட்னா கொஞ்சம் ஒரு சின்ன துண்டுன்னுவாங்களே அது மாதிரி. சிக்ஸ்த் ஒன், த போயம் இன்ஸ்பிரேஷன் கேம் ஃப்ரம்? இந்த போயம் வந்து எது வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எ பர்சனல் ஜேர்னரி, எ ட்ரீம் டூரிங் ஆபியம் ஸ்லீப், எ ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட், எ லெட்டர் ஃப்ரம் பைரன். ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, எ ட்ரீம் டூரிங் ஓபியம் ஸ்லீப். ஸோ அவர் ஓபியம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணிப்பார், தூங்கும்போது அந்த ட்ரீமில் தான் அந்த போயம் வந்து வரும். ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. வாட் இன்டப் த போயட்ஸ் விஷன்? ஸோ அவரோட எது வந்து போயட்டோட விஷனை வந்து பாதிச்சிச்சு, தடையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பர்சன் ஃப்ரம் 4 lakh. ஸோ ஒரு பர்சன் 4 lakhல இருந்த ஒரு பர்சன் தான் என்ன பண்ணுவாங்க, அவர் கனவை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி. ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். த மெய்டு இன் த விஷன் இஸ் ஃப்ரம்? அந்த மெய்டு வந்து எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜனாடுவா, அபிசினியாவா, மங்கோலியாவா, அரபியாவா? ஸோ எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, அபிசினியா. எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஸோ அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ அந்த த மெய்டு சிங்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதை பற்றி பாடுவாங்க? த ரிவர் ஆஃப் ஆல், ஜனாடு, மவுண்ட் அபபரா, மவுண்ட் செனை. நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, மவுண்ட் அபோரா. நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, மவுண்ட் அபோரா. டென்த் ஒன், வாட் நான் லிவிங் திங் ஃபியூச்சர்ஸ் ரெஃப்ளெக்ட் த போயட் இமேஜினேட்டிவ் பவர்? ஸோ என்ன நான் லிவிங் திங் ஃபியூச்சர்ஸ் வந்து போயட்டோட இமேஜினேட்டிவ் பவரை வெளிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கோல்டன் த்ரோன், டோமினேயர், ஹோலி புக், ரிவர் போட். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டோமினியர். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, டோமினியர். 11th ஒன், வாட் ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் ஸோ த போயட்ஸ் இன்ஸ்பிரேஷன்? எது வந்து ஃபிசிக்கல் ட்ரைட்டாக வந்து இருந்துச்சு, அந்த போயட்டுக்கு வந்து வெளிப்பட்டுச்சு, இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 11th ஒனுக்கு ப்ளீடிங் ஐஸ், ஃப்ளோட்டிங் ஃபீட்ஸ், ஃப்ளாஷிங் ஐஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் ஹேர், பர்னிங் ஹேண்ட்ஸ். ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, ஃப்ளாஷிங் ஐஸ் அண்டு ஃப்ளோட்டிங் ஹேர். ஸோ அவரோட ஐஸெல்லாம் என்னது, ரொம்ப ஃப்ளாஷ் ஆகும். அப்புறம் ஃப்ளோட்டிங் ஹேர்னால் அப்படியே இப்படி காற்றுல பறக்குள்ள அது மாதிரி. ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 12th ஒன், வாட் இஸ் த்ரோன் அப் பை த ஃபவுண்டைன்? ஸோ ஃபவுண்டைனில் வந்து எதை வந்து எறிவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் அண்ட் சாண்ட், ஐஸ் கிறிஸ்டல்ஸ், ஹியூஜ் ஃப்ராக்மெண்ட் லைக் ஹெயில், லேவா. ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா
ஆப்ஷன் சி. ஹியூஜ் பேரக்மெண்ட் லைக் ஹெயில். ஹெயில்னா என்னது? பனிக்கட்டி. ஸோ அதுதான் என்ன பண்ணும், அந்த ஃபவுண்டன்லேருந்து விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 13th ஒன், த கார்டன் ஆர் டிஸ்கிரைப் ஃப்ளவர்ஸ். கார்டன் வந்து எப்படி வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ட்ரை அண்டு பேரன், லஸ் அண்ட் வில்ட், பிரைட் வித் சிலிண்டர் ஸ்டீல்ஸ், மார்பிள் லைண்ட். 13th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பிரைட் வித் சிலிண்டர் ரீல்ஸ். 13th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 14th ஒன், ஹூ என்கரேஜ் கால்ரிஸ் டு பப்ளிஷ் குப்லா கான். யார் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க குப்லா கானை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ராபர்ட் சதை, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், லார்ட் பைரன், சார்லஸ் லாம். ஸோ 14th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, லார்ட் பைரன் தான் என்ன சொல்லியிருப்பார், அவரை என்கரேஜ் பண்ணியிருப்பார் பப்ளிஷ் பண்ண சொல்லி. 14th கொண்டு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 15th ஒன், இன் கால்ரிட்ஜ் நோட் ஹவு லாங் டிட் த ட்ரீம் விசன் லாஸ்ட். ஸோ எவ்வளோ மினிட்ஸில் வந்து அந்த ட்ரீம் விசன் வந்து மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோட் பண்ணியிருப்பாருன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 1 day, a few minutes, about 3 hours, 2 hours. ஸோ 15th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, about 3 hours. 15th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 16th ஒன், த பப்ளிஷர் ஆஃப் த 1816 எடிசன் ஆஃப் த குப்லா கான் வாஸ். யார் வந்து 1860 எடிசனுக்கு வந்து பப்ளிஷராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபேபர் அண்ட் ஃபேபர், லாங்மேன், ஜான் முரே, பென்கியன், கிளாஸஸ். ஸோ 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஜான் முரே. 16th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, ஜான் முரே. 17th ஒன், குப்லா கான் இஸ் பேஸ்ட் ஆன் எ ரியல் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் ஹூ ரூல்டு விச் எம்பையர். குப்லா கான்றது வந்து ரியல் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர், அவர் வந்து எந்த எம்பையரை வந்து ரூல் பண்ணாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோமன் எம்பையர், பெர்சியன் எம்பையர், மங்கோல் எம்பையர், யுவான் டைனஸ்டி, ஓட்டமன் எம்பையர். ஸோ 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, மங்கோல் எம்பையர். 17th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, மங்கோல் எம்பையர். 17th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஹூ இஸ் கன்சிடர்டு ஏ ஃபேரக்மெண்ட். ஸோ எது வந்து ஃபேரக்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா அதாவது போயம் வந்து பாதியிலே முடிகிறது தான். ஸோ 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, இட் வாஸ் இன்கம்ப்ளீட் டியூ டு அன் இன்டரப்ஷன். ஸோ ஒரு இன்டரப்ஷனால் என்ன ஆயிரும், அவர் வந்து பாதியிலே விட்டுருவார். ஸோ 18th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓகே, வென் வாஸ் குப்லா கான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ். எப்போ வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, 1816. 16th ஒன்று என்ன 19th ஒன்று என்ன ஆன்சர்? 1816. 19th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, 1816. 20th ஒன், த உமன் வெயிலிங் ஃபார் ஹர் டோமன் லவர் ரெப்ரசன்ட். இந்த உமன் வெயிலிங் ஹர் டோமன் லவர் எது ரெஃபரன்ஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு டேரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுலாம் 20th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, கோத்திக் அண்டு சூப்பர் நேச்சுரல் ஃபியர். 20th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 20th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸ். ஸோ if you know the answer you have to comment, otherwise at least you know the answer. Okay, குப்லா கான் was published together which others poem. குப்லா கான் வந்து எந்த அதர் போயம் கூட பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்து if you wish you have to comment. ஓகே, இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன். த மோஸ்ட் ஃபேமஸ் யூரோப்பியன் ட்ராவலர் ஹூ டிஸ்கிரைப்டு குப்லா கான் பிளேஸ் இன் ஜானடோ வாஸ் மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குப்லா கான் பிளேஸ் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியனை சேர்ந்தவர் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஹீஸ் அக்கௌண்ட் டீட்டெயில் இன் த ட்ராவல்ஸ் மார்க்கோ போலோ விவிட்லி போர்ட்ரைஸ் த பிளேஸ் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் பார்க் ஆஃப் ஜான்டு விச் இஸ் ஆல்சோ ஜனாடு இல்லைனா ஜான்குடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கோ போலோ தான் என்ன பண்ணுவார், அவர் வந்து அதில் நோட் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். Share with your friends, like and comment. Thank you.